Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு வீடியோனா இதுதாங்க. என்னன்னா இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் வந்து ஓபன் ஆயிருச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ளிகேஷன் ஓபன் ஆயிருச்சு. சீக்கிரமா பண்ணலனா சீட் கிடைக்காதாமே. ஃபர்ஸ்ட் யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் சீட் கிடைக்குமாமே. அப்படினு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் அப்படி என்ன சார்? அப்போ சீக்கிரமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் எங்களுக்கு வந்து சீட் கிடைக்குமா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா எங்களுக்கு சீட் கிடைக்காதா? லேட்டாக பண்ணால் 30ஆம் தேதி பண்ணால் கிடைக்காதா? ஏன் 6ஆம் தேதி 5ஆம் தேதி கடைசி நாள் பண்ணால் கிடைக்காதா? எங்களுக்கு சீட்டு வந்து கடைசியாக தான் கிடைக்குமா? ஃபஸ்ட்டு யார் வந்து அப்லோட் பண்ணுறாங்களோ சர்டிஃபிகேட்டு பேமெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சீட் கிடைக்குமா? யாருங்க சொன்னது இது? கரெக்டாக கேட்டுக்கங்க. 6ஆம் தேதி முடிவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் தான் இருக்கும் 6ஆம் தேதி முடி. இப்போதைக்கு சொல்லியிருக்க டைம் சரிங்களா? 6ஆம் தேதி முடி நீங்கள் வந்து நல்லா கேட்டுக்கோங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சு பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 500 ரூபா, அவங்களுக்கு SC SC STக்கு 250 ரூபா. பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களால் அதில் மாற்ற முடியாதுன்னு வருமா? பண்ணவங்களுக்கு தெரியும், பண்ணாதவங்களுக்கு தெரியாது. பண்ணாதவங்க நல்லா இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேமெண்ட் கம்ப்ளீட் கேட்கும். பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னா உங்களால் நீங்கள் எடிட் பண்ண இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்காலர்ஷிப்பு, ஸ்கூலு எங்கே படிச்சிங்க, அகாடமி இதெல்லாம் வந்து எடிட் பண்ண முடியாது. அப்போது அதில் ஏதாவது தப்பு இருந்தது, நான் நேமில் ஸ்பெல்லிங் தப்பு சார், நான் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி போடல, 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி போடல சார், நான் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன், நான் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இல்லை, என்ன பண்ணலாம்? அண்டு நான் இது என்னது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாதிரி எஸ்ன்னு கொடுத்துட்டேன், நிறைய விஷயங்கள் ஸ்கூல் பேரை தப்பாக கொடுத்துட்டேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி சார் மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. 1க்கு 2 டைம் ஃபில் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. இன்கேஸ் தப்பாயிருச்சுன்னா TFC சென்டர், இது பற்றியும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. TNEA ஸ்பெஷலைசேஷன் சென்டர், TNEA உதவி மையம் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கும். என்ன கேட்கும்? எந்த TFC சென்டர் வேணும்னு கேட்கும். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், TFC சென்டர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சான்றிதழை சரிபார்க்க TFC மையம் இருக்கா? கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சும்மா இங்கே போட்டிருக்கீங்க. இந்த டவுனரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட TFC சென்டர் வரும். இந்த TFC சென்டர் சம்மந்தப்பட்ட ஃபோன் நம்பர், அது அதிகாரிக ஃபோன் நம்பர் எல்லாமே PDFலேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். எல்லா ஊர்லேயும் TFC சென்டர் இருக்குது. 110 TFC சென்டர் இருக்குது. ஸோ TFC சென்டரில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் போய் கேளுங்கள். அவ்வளோதான், ஃபுல்லாக ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு அந்த இதை ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் திரும்பவும். பயமே படாதீங்க. அப்ளிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி என்டர் பண்ணும்போது கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா டவுட் கேட்குறத நான் கிளியர் பண்ணுறேன். அவ்வளோதான். இனிமேல் பண்ண போகிறவங்களும் இது கவனிச்சுக்கோங்க. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருவீங்க, எனக்கு தெரியும். அதெல்லாம் யாருமே நீங்கள் தப்பாக கொடுக்க மாட்டீங்க. பேர் மட்டும் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது பேர் மட்டும் நல்லா கரெக்டாக வந்து 10th மார்க் ஷீட் இருக்கிற மாதிரி பேரை கொடுங்க சரிங்களா? இன்கேஸ் வந்து 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கொடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் பாஸ்வேர்டு ஐடி யார் கேட்டாலுமே கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு யாரோ ட்ரஸ்ட்லேருந்து கேட்குறாங்கன்னு சொல்லி பாஸ்வேர்டு ஐடின்னு கொடுத்துருக்காங்களாமா. ஃபுல்லாக இதெல்லாம் என்ன சொல்கிறது, இவங்களுடைய முகவரி எல்லாமே கொடுத்துருக்காங்களாமா. ஃபில் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்காலர்ஷிப்லாம் தராங்களாம், அவங்களே வந்து லோனும் தராங்களா அப்படின்னு சொல்லி இவங்களே முகவரியில் கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவீங்க போல். அப்போது அந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்கிறேன். எதுவுமே கொடுக்காதீங்க. அது உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்களுடைய க்ரெடென்ஷியல். நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க? அதனால் வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் எவனோ பண்ணிட்டு போயிடுவான். உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் தான் பண்ணணும். நிறைய பிரச்சனை இருக்குது. 2 மாதம் கவுன்சிலிங் இருக்குங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனே 2 மாதம் நடக்கும், கவுன்சிலிங் 2 மாதம் நடக்குங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸுங்க. இது வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் நீங்கள் முடிக்க முடியும். டெய்லி வீடியோஸ் பாருங்கள். நம்ம வீடியோ மட்டும் இல்லை, எல்லா சேனலும் பாருங்கள். தப்பே கிடையாது. உங்கள் கிளாரிட்டி வர முடி பாருங்கள். டவுட் இருக்கா? நேராக TFC சென்டர்கிட்ட போய் கேளுங்க. பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை. அதனால் கொஞ்சம் பேனிக் ஆகாதுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். யாரோ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே பண்ணால் தான் ஃபஸ்ட்டே சீட்டு, அப்படியெல்லாம் கிடையாது. எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ பண்ணணும்னு தோணுதோ பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேமெண்ட் வரைக்கும் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க கரெக்டாக. இன்கேஸ் எதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா TFC சென்டர் தான் போகணும். ஏன்னா ரீஎடிட் பண்ணணும் இல்லையா? ஸோ இதில் ஏதோ TFC சென்டர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் எஸ்ஸா நோவான்னு கேட்கும். தப்பித்தவரை எஸ்ன்னு கொடுத்துறேன். எஸ்ன்னு கொடுத்தா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லை, 20 நாள் கழிஞ்சு தான் வரும், இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் கழிஞ்சு தான் வரும் அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நோனு கொடுத்துட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு, இப்போதைக்கு நோன் கொடுத்துட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலேஜில் கூட ஃபஸ்ட் கிராஜுவேஷன் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில பிரச்சனையும் இதில் உண்டாகுது. என்னென்னா எஸ்ன்னு கொடுக்கலப்பா, நீ நோன்னு கொடுத்துருக்குற, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இப்போ இங்கே எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அங்கே டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணிங்கன்னா அங்கே அப்லோடு கேட்கும். ஃப்ரீஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இன்எலிஜிபிள்னு காட்டும். டிஎஃப் சென்டரில் கூப்பிடுவாங்க உங்களை. இப்போ இல்லை, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைம் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எஸ்ன்னு கொடுத்துட்டு இன்கேஸ் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ரெடி ஆகலைன்னா டிஎஃப் சென்டர்லேயே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், சார் ரெடி ஆகலை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேப்பரை வச்சு பண்ண சொல்லுவாங்க. அது கடைசி நிமிஷம் தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளாங்க் பேப்பரை நீங்கள் அப்லோட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இதனால் இன்எலிஜிபிள் எதாவது ஆகுமாங்க சார்? அப்படிலாம் ஆகாது. இன்எலிஜிபிள் எப்போ தெரியுமா ஆகும்? 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி, இந்த இஎம்ஐஎஸ் நம்பர், இந்த 4 விஷயம், ஃபோட்டோ, சிக்னேச்சர், இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தில் ஏதாவது எரர் இருந்தால் மட்டும்தான், சர்டிஃபிகேட் எரர் இருந்தால் மட்டும்தான் இன்எலிஜிபிள் ஆகும் உங்களுடைய அப்ளிகேஷன். ஆனால் அந்த மாதிரி எதுவும் ஆகாது. அதே மாதிரி டபுள் என்ட்ரி கொடுக்காதீங்க. ஒரு டைம் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு திரும்ப பண்ணாதீங்க. ஏன்னா டபுள் என்ட்ரி கொடுக்குற ஆளுங்களும் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க, நம்மளுடைய அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே ஒரு நாளில் இந்த 3 நாளாக 8ஆம் தேதி வரைக்கும் அப்டேட் வந்துருக்கு பாருங்கள். 56,000 பேர் பக்கம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் மட்டும் 25,000 பக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணவங்க 8,000 பேர் பக்கம். ஸோ நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்து பயப்படாதீங்க. அது அப்படி தான், 2 லட்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக தான் செய்யும். நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த ஸ்கூல் அகாடமி கொடுக்கும்போது ஒரு பிரச்சனை பண்ணுறீங்க, சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொக்கேஷன் அது கரெக்டாக கொடுங்க, கார்பரேஷனாக முனிசிபலாக அப்படின்னு. கேட்டகரி வந்து மெட்ரிகுலேஷனாக, கவர்மெண்ட் எய்டா, கவர்மெண்ட் ஸ்கூலாக. இங்கே பாருங்களா, இங்கேயே போட்டுருங்க, ஹேவ் யூ ஸ்டடிட் 8 to 12 ஸ்டாண்டர்ட் தமிழ்நாட்டில் தானே படிச்சிங்க, எஸ்ன்னு கொடுங்க. நோன் யார் கொடுப்பாங்கன்னா தமிழ்நாட்டில் படிக்காதவங்க தான் நோன் கொடுப்பாங்க, எஸ்ன்னு தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஹேவ் யூ ஸ்டடிட் ஃப்ரம் 6th standard 8th standard ப்ரைவேட் ஸ்கூல் அண்டர் ஆர்டிஇ, கவர்மெண்ட் எய்டட் தான். அண்ட் 9th standard 12th standard கவர்மெண்ட் ஸ்கூல், நோ தானே? ஏன்னா நீங்கள் ஒரு வேளை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருந்தால் அது நோ தான். ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தால் அது எஸ்ஸு. ஃபுல்லாக நீங்கள் வந்து 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் வந்து இதுவும் எஸ்ஸு. அதுக்கப்புறம் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் பியூர் கவர்மெண்ட்னா அதுவும் எஸ்ஸு. புரிஞ்சுதா? இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருங்க. இல்லை ஒன்றுமே இல்லை, நான் கவர்மெண்ட்டில் பாதி மெட்ரிகுலேஷனில் பாதி படிச்சிருக்கேன், நோ தான். இல்லை மெட்ரிகுலேஷன் மட்டும்தான் படிச்சிருக்கனாலும் நோ தான். ஓகேவா? சரி, அப்போ இங்கே கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. இங்கே எல்லாமே உங்களுடைய கரெக்டாக ஸ்கூலிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். எல்லாம் 6ஆவது 12ஆவது வரைக்கும் எங்கே படிச்சிங்கன்னு டீட்டெயில் எடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ அடுத்து வந்து நேம் ஆஃப் தி போர்டு எக்ஸாம், இஎம்ஐஎஸ் நம்பர் கரெக்டாக கொடுங்க. அது கரெக்டாக பார்ப்பாங்க. இஎம்ஐஎஸ் நம்பர் தப்பாக இருந்தால் இன்எலிஜிபிள் வரும். இந்த இடத்துல நீட் இல்லைனா நீட்டு, ஜேடபிள்யூ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருங்க. இஎம்ஐஎஸ் நம்பரு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக அங்கே கொடுக்கணுங்க, சரிங்களா? சரி, இதில் தான் எரர் வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது எடிட் பண்ணணும்னா நீங்கள் டிஎஃப் சென்டருக்கு போய்க்கலாம். இதுதான் நான் சொல்ல வர்றது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு ஏதாவது சர்டிஃபிகேட்லாம் இருந்தால் எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட், அதாவது அப்லோடு அப்படின்னு காமிக்கும், எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுல பில்லிங் அட்ரஸ் கேட்கும். நீங்கள் வந்து பில்லிங் அட்ரஸில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர், யார் அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ அந்த பில்லிங் அட்ரஸே அடித்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்கள் அட்ரஸே கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பேமெண்ட் பில்லிங் அட்ரஸ் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை அப்படியே பேமெண்ட் பண்ணிடுங்க. ஏதோ ஒரு பேங்க் செலக்ட் பண்ணி பேமெண்ட் ஆன்லைன்லேயே பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு கடமை முடிஞ்சுது. சர்டிஃபிகேட் அப்லோடு எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். அதுவே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. வீடியோவை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்கறனால தான் புரிய மாட்டேது. சர்டிஃபிகேட் அப்லோடு எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், சரிங்களா? 12ஆம் தேதி முடி டைம் தருவாங்க. 6ஆம் தேதி முடி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம். 12ஆம் தேதி, ஜூன் 12ஆம் தேதி முடி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, தெரியுங்களா? சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ 6ஆம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு 6ஆம் தேதி மேலே கூட அந்த கிரேஸ் டைமில் கூட அந்த 12ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 12ஆம் தேதி ஜூன் தான் கடைசி டைம், கடைசி நாள் ஃபார் அப்லோடிங் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஸோ சர்டிஃபிகேட் அப்லோட் கூட பண்ணிக்கலாம். இன்கேஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது வர வேண்டியது இருந்தால். என்னென்ன சர்டிஃபிகேட்? இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தால் ஃபஸ்ட் கிராஜுவேஷன், இன்கம் யாருக்கு? எஸ்சி எஸ்சி எஸ்டி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு, 7.5 ரிசர்வேஷனுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் வித் பிரின்சிபல் அட்டஸ்டேஷன் அவங்கக்கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துடணும் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட. அப்புறம் வேறு என்ன பண்ணுவீங்க? வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் பண்ணுவீங்க, அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு. அவ்வளோதான். டிசி 10th 11th 12th 11th கூட வேண்டாம், 12th 10th மார்க் ஷீட் இன்னைக்கு கையில் வந்திருக்கும். ஒரு வேளை வரலன்னா நாளைக்கு போய் கேளுங்க. டிசியும் மார்க் ஷீட்டும் கொண்டு வந்து இதில் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோ எடுத்து என்னென்ன கேபியில் அவங்க சொல்லியிருக்காங்களோ அதில் பண்ணுங்கள் பக்காவாக. இங்கே பாருங்கள், 150 கேபிலேருந்து 1 MBன்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் இ-சேவை மையத்தில் போய் ஸ்கேன் பண்ணுங்கள். இல்லைனா நீங்களே ஃபோட்டோ எடுத்து கூட இந்த 1 MBக்குள்ளே இருந்தால் போதும்.
அதுக்குள்ளே இருந்தாலே அதை அப்லோட் பண்ணிக்கலாம், ஃபோன்லேயே அப்லோட் பண்ணிக்கலாம். இதுவே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதேமாதிரி ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து 20 கேபிலேருந்து 50 கேபி வரைக்கும் இருந்தால் போதும். நீங்கள் உங்கள் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, உங்கள் சிக்னேச்சர் எங்கேயாவது போட்டு ஃபோட்டோ எடுத்து ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த கேபிக்குள்ளே வச்சு. அவ்வளோதான், இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ மேண்டிட்டரியாக 10th 12th மார்க் ஷீட் டிசி ஆப்ஷன் தான். இப்போ டிசி போட்டுக்கோங்க. அடிஷனல் சர்டிஃபிகேட்டில் தான் நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனோடது, ஃபஸ்ட் கிராஜுவேஷனோடது, 7 ரிசர்வேஷன் போனோஃபைடு, அப்புறம் வந்து இது எல்லாமே அந்த எக்ஸ் சர்வீஸ்மென் அது எல்லாமே ஸ்பெஷல் ரிசர்வேஷனோடது எல்லாமே இதில் வரும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோட சர்டிஃபிகேட் எல்லாமே இதில் தான் அப்லோட் பண்ணுவீங்க. வேறு எதுவுமே இல்லைங்க. இன்கம் சர்டிஃபிகேட், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் மட்டும் தான், வேறு எதுவுமே கேட்குறதில்ல அவங்க. அப்லோட் ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், அதையும் மாற்ற முடியாது. ஸோ ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடுன்னு வரணும். எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அன்ஃப்ரீஸ் பண்ணணுனாலும் நீங்கள் டிஎஃப்சி சென்டர் தான் போகணும். அன்ஃப்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே டிஎஃப்சி சென்டர் தான் போகணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அண்ட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன்ல, எப்போ வேணாலும் நீங்கள் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், சர்டிஃபிகேட் அப்லோடு 20 நாள் குளிஞ்சு கூட நான் பண்ணிக்குவேன். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு, பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சர்டிஃபிகேட் வரக்கு டைம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கூட நான் பண்ணிக்குவேன். டைம் இருக்குது. எத்தனை தேதி 12ஆம் தேதி மட்டும் டைம் இருக்குது. ஜூன் 12 முடி சர்டிஃபிகேட் அப்லோடுக்கு டைம் இருக்குது. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் 6ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும், ஜூன் 6க்குள்ளே பண்ணணும். இதுதான் புரிஞ்சுதான். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணால் எனக்கு சீட் கிடைக்கும், செகண்ட் பண்ணால் சீட் கிடைக்குங்கிற கூத்தே கிடையாது. டெய்லி 45,000 பேர் 50,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஐயோ நான் பண்ணல, அவசரமே இல்லை. போய் மெதுவாக உங்கள் ஸ்கூலில் சைன் போட்டு 12th மார்க் ஷீட்டும் டிசியும் வாங்கிக்கோங்க. தட்ஸ் இட். போனஃபைடு 7.5 ரிசர்வேஷனுக்கு வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ரெடி ஆகலையா, வெயிட் பண்ணுங்கள். எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் அதை அப்லோட் கேட்கும், வெயிட் பண்ணுங்கள். வர முடியும், வெயிட் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் அப்லோடு அப்புறம் கூட பண்ணிக்கலாம். இன்கம் சர்டிஃபிகேட் வர்றக்கும் ஒரு சிலருக்கு லேட் ஆகும். அது கூட நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் தான் எத்தனை சொன்னல, சர்டிஃபிகேட் அப்லோடு எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் 12ஆம் தேதி முடி தான் டைம், ஜூன் 12 முடி. தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் தெளிவாக புரியல, டிஎஃப் சென்டரை தான் நீங்கள் போய் பண்ணணும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இந்த விஷயம் குறித்து ரொம்பவே அரசியல் ஆளாஞ்சிட்டேன் நான். என்னென்னா வந்து யோசிச்சுட்ருக்கிறேன், என்னடா இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. கவுன்சிலிங்க்கு இன்னும் 2-3 மாதம் டைம் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்டாக பண்ணி சர்டிஃபிகேட் கரெக்டாக அப்லோட் பண்ணால் தான் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆவீங்க. டபுள் என்ட்ரியெல்லாம் பண்ணாதீங்க. அதாவது 2 ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணாதீங்க. ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மே ஃபில் பண்ணி எல்லாமே போட்டுருங்க. ஏன்னா இன்எலிஜிபிள் வந்துடும் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா. சரிங்களா? இன்எலிஜிபிள் வந்துச்சுன்னா பிரச்சனை தான், ரேங்க் லிஸ்ட் வராது. நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் ரேங்க் லிஸ்ட் வரும். ஓகேவா? பயந்துக்காதீங்க. எதாக இருந்தாலும் டிஎஃப் சென்டரில் போங்க. தேங்க்யூ.